வணக்கங்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவோட இந்த வீடியோவில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஸ்டோரி தான். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். ஐயோ இப்போ நான் வந்து என்ன சொல்ல இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது ஞாபகம் வந்துச்சு. இன்னும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாகும். மீண்டும் ஒரு வாட்டி வெல்கம் டு மை பேங் வீடியோ. ஸ்டார்டிங்கில் ஒரு அப்டேட்னு நம்ம சொல்லியிருப்போம். அது ஒரு அப்டேட்டும் இல்லை, எஸ்கே கேமிங்னு ஒரு யூடியூப் சேனல் தான் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் இன்ட்ரடக்ஷன் எபிசோட் 3ல தான் ஃபுல்லாக சொல்ல போகிறோம். மறுபடியும் முதல்ல ஓகே கைஸ், நம்ம ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட் உள்ள. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியில் எத்தனை டைப்னா மொத்தம் 3 டைப்னு சொல்லலாம். ஃபஸ்ட் டைப் வந்து பப்ளிஷர், செகண்ட் டைப் வந்து உங்கள் காசுலேயே நீங்களே ஒரு புக் மாதிரி ரெடி பண்ணுறது, தேர்ட் டைப் வந்து குரூப்பாக ரெடி பண்ணுறது. ஃபஸ்ட் டைப் வந்து பப்ளிஷர் தான் பார்க்க போகிறோம். உங்கள் ஊரில் வருஷத்தில் ஒரு வாட்டியாச்சும் ஃபேர்னு ஒன்று போடுவாங்க. அங்கே போயிட்டு உக்காந்துக்கிற பில் கவுண்டரில் உக்காந்துக்கிறவங்கிட்ட போயிட்டு ஒரு டான்ஸ் ஸ்டெப் போடணும். டான்ஸ் ஸ்டெப் நான் சொல்கிற மாதிரி டான்ஸ் ஸ்டெப் போட்டிங்கன்னா அவங்க கேட்குற ஒரே கேள்வி, வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஓகே, நம்ம சொல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது. பப்ளிஷர்னால் என்னென்னா, நீங்கள் வருஷத்தில் ஒரு வாட்டி புக் ஃபேர் கண்டிப்பாக உங்கள் ஊரில் போடுவாங்க. ஃபேர் உள்ளே போயிட்டிங்கன்னா மேலே போர்டில் அந்த கம்பெனி பேர்லாம் வச்சுருப்பாங்க, அந்த புக்கோட கம்பெனி பேர்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே உங்களுக்கு எந்த கம்பெனி வேணுமோ, இந்த கம்பெனி நல்லாயிருக்கும், அந்த கம்பெனியில் தான் நான் புக்கெலாம் அந்த ஸ்டோரியெலாம் தரப்போகிறேன், அவங்க தான் ரெடி பண்ணி தரணும்னா அங்கே உக்காந்துக்கிற பில் கவுண்டர்கிட்ட போயிட்டு அந்த சார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஸ்டோரி எழுதுகிறோம், ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டால் அவங்களும் ஓகேன்றுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்க புக் மாதிரி ரெடி பண்ணி உங்கள்கிட்ட சாம்பிள் பீஸ் தருவாங்க. அது ஓகேன்ட்டு அவங்க விற்றுருவாங்க. அதுலேருந்து வர அமௌண்ட்டை உங்களுக்கு 10% கொடுத்துருவாங்க, அவங்க மீதி எடுத்துப்பாங்க. அவ்வளோதான் பப்ளிஷர். செகண்ட் டைம் வந்து உங்களோட ஓன் காசில் நீங்களே புக் ரெடி பண்ணி செய்வது. அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் காசு சேர்த்து வச்சிடணும். எதுக்குன்னா, நீங்கள் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வேணும், எந்தெந்த பொருள்லாம் அந்த புக்கு ரெடி பண்ண வேணுன்றதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு காசு சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் தேவையான புக்கு சேர்த்து வச்சுக்கலாம். தேர்ட் டைப் என்னென்னா ரொம்ப சிம்பிள். இதே தான் நாங்களும் இது பண்ணிட்டு இருக்கோம். குரூப்பாக ரெடி பண்ணி காசு சேர்த்து வச்சு புக்கு ரெடி பண்ணுறது. இதுவும் ரொம்ப ஈஸி. நாங்களும் இந்த மாதிரி தான் பண்ணின்னு இருக்கோம். குரூப் அதே மாதிரி தான், செகண்ட் டைப் மாதிரி தான் இதுவும், ஆனால் குரூப்பாக சேர்ந்து பண்ணணும். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீட்டில் சும்மா பறக்க பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் எபிசோட் 1க்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். நான் இவ்வளோ டீட்டெயில் சொன்னேனே, நான் சொன்னது எதுனா புரிஞ்சுது?